பொதுவாக பாலியல் விவகாரம் அல்லது பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் வரும்போது, ஆளுங்கட்சி கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் அத கையாள முடியும். முதலமைச்சர் மௌனமாக இருந்தார். அந்த கான்ட்ரோவர்சில எனக்கு நம்பிக்கை இல்ல. காரணம் என்னவென்றால், பொதுவாக இதுல புகார் குடுக்கிறதுக்கு பெண்கள் தயங்குவாங்க. தொடர்ந்து நம்ம அத பார்க்கலாம். அப்போ இந்த பெண் புகார் எப்படி குடுத்தா? சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 நாள் கழிச்சு தான் புகார் வருது. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலயுமே பாஷ் கமிட்டி இருக்குங்க. பிரிவென்ஷன் ஆஃப் செக்சுவல் ஹராஸ்மென்ட் கமிட்டி. இந்த அந்த கமிட்டியை சேர்ந்த யாரோ ஒருவரிடம் இந்த பெண் இது பற்றிய தகவலை குடுத்து, அதற்கு பிறகு அந்த கமிட்டி பேராசிரியர்கள் என்கரேஜ் பண்ணி, அதுக்கு பிறகு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது வந்திருக்கு. இப்போ இது நான் யுனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பரா பணியாற்றும்போது, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல ஒரு பாலியல் புகார். அதாவது பேராசிரியர் மீது ஒரு ஆராய்ச்சி மாணவியோட பாலியல் புகார்.